எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான பெருமாள் கோயில்ல குடுக்குற புளியோதரை எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு பாருங்க. இந்த அளவு பெரிய லெமன் சைஸ் புளிய வந்து தண்ணீல கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட். ஃபர்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு குச்சி கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து இந்த மாதிரி தட்டில் கொட்டி எடுத்துக்கங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து தட்டில் கொட்டிக்கங்க. இப்போ 3/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே வந்து வறுத்து தட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் அரைச்சிருக்கணும். இதுதான் வந்து நம்ம புளியோதரையுடைய பவுடர். இப்போ அடுத்தது இதை எப்படி தாளிக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியண்ட். இப்போது ஒரு கடாயில் ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அது காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு குச்சி கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் புளி கரைசல் நான் சொன்னேன் இல்லையா, பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி இது கூட சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா இப்படி பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லமும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இப்படி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இப்படி பபிள்ஸ் வந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பவுடர், அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், நம்ம சேர்த்த மொத்த எண்ணெயுமே வந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. இதுதான் வந்து புளி சாத பேஸ்டுடைய கன்சிஸ்டன்சி. இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் சரி, வெளியே வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் இது. இப்போது ஒரு நல்ல சாப்பாடு ஆற வச்சதில் அந்த பவுடர் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடரும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா இப்படி அந்த சாப்பாட்டிலலாம் படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த புளி சாத பேஸ்ட்டை வந்து இது கூட நல்லா கலந்து விட்டு ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக பெருமாள் கோவிலில் கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.